அப்ப ஃப்ளைட்ஸ்க்கு ₹1 கூட செலவு பண்ணாம ஐ அம் ஹியர் இன் சிங்கப்பூர் எக்ஸ்ப்ளோரிங் திஸ் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. கண்டிப்பா இதை நீங்களும் பண்ணலாம். என்ன இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நீங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணும்போது சிங்கப்பூர்ல லே ஓவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபிளைட்டா சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பாலிக்கு போயிட்டு இருக்கேன் அண்ட் ஸ்கூட்ல புக் பண்ணிருந்தேன். ஸோ ஆப்வியஸ்லி லே ஓவர் வந்து சிங்கப்பூர்ல தான் இருக்கும். அண்ட் ஐ சோஸ் a flight that has around 12 hours of layover. So 12 hours layoverன்ற போது it's like 9 hours I can spend in Singapore exploring the city. So yeah, 9 hours is more than enough guys. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இங்க வந்து அவ்வளோ ஃப்ரீ திங்ஸ் இருக்கு பண்றதுக்கு. ஜஸ்ட் விசாக்கு மட்டும் பே பண்ணி வெளியே வந்துட்டீங்க போதும். சோ அத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு மெயினான அட்ராக்ஷன்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணனும்னா 9 hours is more than enough guys. நீங்க எல்லாமே பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நானே இப்ப இந்த 9 hoursல மரீனா பே சாண்ட்ஸ், மெர்லின் பார்க், சைனா டவுன், கார்டன்ஸ் பே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். லிட்டரலி இன்னும் ரிட்டர்ன் வரும்போது நாங்க 2 days இங்க ஸ்டே பண்றோம். என்ன பண்ண போறேனே தெரியல. எல்லாமே நான் முடிச்சிட்டேன். சோ மெயினான ஸ்பாட்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்றதுக்கு இந்த லேஓவர் இஸ் மோர் தென் எனஃப். அப்ப இத பத்தி தனியா ஒரு ஃபுல் டீடைல் வீடியோ நான் போடுறேன். அப்ப இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜ்க்கு இப்ப ஒரு ஃபாலோ போட்டு வெச்சுக்கோங்க. Ta-da!